என்னது தலையில மொட்டை அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் ஈட்டு கருணாநிதி. அன்னைக்கு பிடிச்ச சனியன் சார், அன்னைக்கு பிடிச்ச சனியன் சார். அதனால அன்னைக்கு பிடிச்ச சனியன் தாங்க 70 வருஷமா இருக்குது. அன்னைக்கு பிடிச்ச சனியன் தான் இன்னைக்கு 70 வருஷமா இருக்கு. இது என்ன கில்ஜி வம்சமா? ஏதோ பண்ணி பாருங்களேன். இது கில்ஜி வம்சமா? பாருங்களேன். அடிமை வம்சமா? திமுக அடிமை வம்சமா? திமுக இல்ல, திமுக இல்ல. தமிழக மக்கள் திராவிட இயக்கத்துக்கு அடிமைகள். அப்படியா? ஆமா. திராவிட இயக்கத்தோட அவங்க ஒன்றி போயிட்டாங்க. அடிமையா நினைக்கிறாங்க, தனக்கு எல்லாம் செய்வாங்கன்னு. அண்ணாவை கொள்கையை தூக்கி போட்டீங்க, அவருடைய இதெல்லாம் போட்டு இப்ப கில்ஜி வம்சமாயி போச்சு. உங்களுக்கு வரலாறு நல்லா தெரியும். கில்ஜி வம்சத்தை எத்தனை வருஷம் ஆள விட்டீங்க? அந்த இது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான். அதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. இது நவீன உலக 21ஆம் நூற்றாண்டு அடிமைகள் நீங்கள். சரி, இவ்வளவு பேசுறீங்களா? முடிஞ்சா முயற்சி பண்ணி ஒழிச்சு கட்டுக்கலாம் பார்க்கலாம். யார? இவங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுக்கலாம். யார? உங்களுக்கு சக்தி இருக்குதா, யோகிதை இருக்குதா, திறமை இருக்குதா, தைரியம் இருக்குதா, ஏதாவது திறமை இருக்குதா அவங்க கிட்ட? அவங்கள அழிச்சு காட்டுங்களா? இவ்வளவு கத்துறீங்களே, அவங்கள இறக்கி விடுங்களா பார்க்கலாம். இன்னும் முடியுமா உங்களுக்கு? உங்க பின்னாடி யார் வர்றா? ஒண்டியாளா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, தனியாளா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி. ஆமா, எடப்பாடி பின்னாடி யார் இருக்கிறா? பழனிசாமின்னு பேரு.